உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா என்ற சாமியாரின் காலடி மண்ணை எடுப்பதற்காக லட்சக்கணக்கானோர் குவிந்த நிலையில் தள்ளுமுள்ளுவில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். யார் இந்த போலே பாபா? அவரின் சொற்பொழிவை கேட்க சாறை சாறையாக பெண்கள் படையெடுத்தது ஏன் என்று விவரிக்கிறது இந்த தொகுப்பு. போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து போலே பாபாவாக மாறிய இந்த சூரஜ் பால் சிங்கின் காலடி மண்ணிற்காக முண்டியடித்த போதுதான் கூட்டத்தில் நசுங்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் அருகே உள்ள பகதூர் நகரைச் சேர்ந்தவர் சூரஜ் பால் சிங். உத்தரப்பிரதேச காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றியவர். 1990களில் ஆக்ராவில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென பணியை விட்டார். வேலையில்லாமல் சுற்றித் திரிந்த சூரஜ் பால் சிங் திடீரென தனது பெயரை நாராயண் சாகர் விஸ்வஹரி என்று மாற்றிக்கொண்டதாகவும் அவரது மனைவி மாதாஸ்ரீ என்று அழைக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பெயர் மற்றும் புகழாலும் அதனால் கிடைத்த வருமானத்தாலும் மெல்ல மெல்ல போலே பாபாவாக உருமாறிய சூரஜ் கிராமத்தில் உள்ள தனது 18 ஏக்கர் நிலத்தில் பெரிய ஆசிரமம் ஒன்றை கட்டினார். தனது ஆன்மீக உரை மூலம் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்க தொடங்கிய போலே பாபாவின் புகழ் மாவட்டங்களை கடந்தது. பின்னர் மாநிலங்களை கடந்து போலே பாபாவின் ஆசிரமத்திற்கு பக்தர்கள் வரத் தொடங்கினர். இந்நிலையில் ஹத்ராஸில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாபா ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஹத்ராஸ் மாவட்டத்தில் இடா நகர் அருகில் உள்ள ரதிபன்பூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு 80,000 பேர் கூடுவார்கள் என கூறி போலீசில் அனுமதி வாங்கப்பட்டது. ஆனால் திரண்டதோ சுமார் 3 லட்சம் பேர். போலே பாபா உரையாற்றிவிட்டு சென்றபோது அவரது வாகனம் சென்ற பாதையில் இருந்த காலை தொடவும் காலடி மண்ணை எடுக்கவும் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் முண்டியடித்து சென்றனர். மற்றொரு புறம் அரங்கை விட்டு வெளியேற முயன்றவர்களும் நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். இதில் நிலை தடுமாறி அருகிலிருந்த சேரும் சகதியுமான வாய்க்காலில் ஒருவர் மீது ஒருவராக விழத் தொடங்கினர். மீண்டு எழ முடியாமல் பக்தர்கள் நெரிசலில் சிக்கி மிதிபட்டு தவித்த நிலையில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 120க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். இந்த பெரும் துயரத்தின் போது நெரிசலில் சிக்கியவர்களை மீட்க போலீசாருக்கு கர சேவகர்கள் உதவி செய்யவில்லை என்றும் போதிய சுகாதார வசதிகள் இல்லை என்பதும் உறவுகளை இழந்து கதறும் குடும்பத்தினரின் குமுறல்களாக உள்ளன. மேலும் சிறிய நகர பகுதியில் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாததும் அதிக உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. போலே பாபா போன்ற சாமியார்களை கடவுளாகவே பக்தர்கள் எண்ணி மூட நம்பிக்கைகளுக்கு சிக்கிக் கொள்வதே இது போன்ற பேரிழப்புகளுக்கு காரணம் என்பதே நிதர்சனம்.